தனுசு ராசிக்காரர்களே, ஒரு நிமிடம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இத சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாத ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங், இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குங்க. இன்னும் நேரம் இருக்குங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம் என் அன்பான தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் பராபவ வருட புத்தாண்டு உங்க வாழ்க்கை புத்தகத்துல ஒரு மிக முக்கியமான மாற்றங்கள் எழுத போகும் காலமா இருக்குதுங்க. குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம இந்த பதிவுல ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம்ங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கவில்லை. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்க போகுதுங்க. இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த இடமாற்றங்கள், குடும்ப போராட்டங்கள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத தொழில் ரீதியான சவால்கள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியுங்க. வெளியே நீங்க நேர்மையானவராகவும் தர்மத்தின் காவலராகவும் பலம் வந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள எத்தனையோ வேதனைகளை சுமந்திருப்பீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம்ங்க. நான் யாருக்கும் எந்த அநீதியும் நினைக்கலையே, இருந்தும் என் வாழ்க்கையில ஏன் இத்தனை அலைச்சிகள்ங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்பொழுது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போற காலம் வந்துருச்சுங்க. தனுசு ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்போது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 4ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்துட்டாருங்க. இதன் மூலம் தனுசு ராசிக்கு இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி காலம் முழுமையா தொடங்கிடுச்சுங்க. நவகிரகங்களின் ஈஸ்வரன்கிற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவானுங்க. நீதிமானவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பாருங்க. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே சுகஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வாழ்வியல் பக்குவத்திற்கு தயார் செஞ்சு கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க சொத்துக்கள் அல்லது உங்க வசிப்பிடம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாற்றத்தை தருவது போல இருக்குங்க. ஆனா அந்த தெளிவுதான் உங்க வாழ்வின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையா அமையுங்க. அந்த பெண் உங்கள் தாயார் வழி உறவாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு சகோதரியா கூட இருக்கலாம்ங்க. அவர் சொல்லும் ஒரு தகவல் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமா அமையுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு அலைச்சல்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும்ங்க. தனுசு ராசிக்காரர்கள் இயல்பிலேயே குறிக்கோள் கொண்ட உழைப்பும் விடாமுயற்சியும் கொண்டவங்க. ஆனா கடந்த காலங்கள்ல 3ஆம் இடத்து சனி உங்களை வீரியத்துடன் செயல்பட வைத்திருந்தாலும் சில மன அழுத்தங்களை கொடுத்திருப்பாருங்க. இப்பொழுது 4ஆம் இடத்து சனி தொடங்கி இருப்பதால இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் உங்க வாழ்வுல மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேருங்க. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 8ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது தனுசு ராசிக்கு ஒரு விதத்துல மறைமுகமா அதிர்ஷ்டங்களை தருங்க. இது உங்க 8ஆம் இடமான மறைவிடத்திற்கு சென்றாலும் உச்சம் பெறுவதால திடீர் சொத்து சேர்க்கை மற்றும் வாரிசு வழி நன்மைகளை தருங்க. அதே சமயம் இன்சூரன்ஸ் அல்லது உயிர்வழி சொத்துகள் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்க யாருக்கோ கடனா கொடுத்து
திரும்ப வராதுன்னு நினைச்ச பணம் இப்பொழுது உங்களுக்கு பெரும் பாக்கியா வந்து சேருங்க. தனுசு ராசிக்காரங்களோட ஜாதகத்துல 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், தாய் மற்றும் வாகனங்களை குறிக்கிற இடமா இருக்குதுங்க. அந்த இடத்துல சனி பகவான் அமர்வது உங்க வாழ்விடத்துல சில மாற்றங்களை தருங்க. அதாவது வீடு மாற்றம், வாகனம் வழுதுகள் அல்லது தாயாரின் உடல் நலத்துல சில அக்கறை தேவைப்படுங்க. உங்க வாழ்க்கையில இப்பொழுது ஒரு புதிய பாடம் தொடங்கி இருக்குதுங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்லங்க, உங்களை அடித்தளத்தை சீரமைக்கவே வந்திருக்கிறாருங்க. நீங்க மற்றவர்களுக்காக உழைத்து ஓடாத்த இந்த காலங்கள் மறைந்து இனி உங்க சொத்து தேவைகளுக்காக முதலீடு செய்யும் காலம் இதுவாகுங்க. ஒரு நபர் உங்க வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான நிர்வாகத்திறன் என்ன என்பது இந்த உலகத்திற்கு தெரியும் காலமா இது இருக்க போகுதுங்க. நீங்க மௌனமா உழைப்ப சிந்திய நாட்களுக்கு பதிலா இப்பொழுது உங்களுக்கு புதிய சொத்துக்கள் கிடைக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் எதையும் அகலமா பார்ப்பாங்க. ஆனா 4ஆம் இடத்து சனி இப்பொழுது உங்களை ஆழமாகவும் நிதானமாகவும் செயல்பட வைப்பாருங்க. அந்த பக்குவமே உங்க வெற்றிக்கான சூட்சமமா இருக்க போகுதுங்க. யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு தானாகவே பிறக்குங்க. அர்த்தாஷ்டம சனியின் தொடக்கம் என்பதால மற்றவர்களின் ஆடம்பத்திற்காக வாழாம உங்க குடும்ப அமைதிக்காக நீங்க வாழ தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க மனதுல ஒரு வைராகியம் பிறக்க போகுதுங்க. இனி என்னால் மற்றவர்களின் ஆதிக்கத்திற்கு பணிந்து என் சொந்த நிம்மதியை இழக்க முடியாதுங்கிற ஒரு தனி மரியாதை வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்க வாழ்க்கையை மாற்றும் விதையா மாறுங்க. இதுவரை உங்களை சாதாரணமானவர்களா நினைத்தவர்கள் உங்க புதிய ஆளுமையை கண்டு வியந்து போவாங்க. இந்த மாற்றம் உங்க செயல்கள்ல மட்டுமல்ல, உங்க குடும்ப உறவுகளிலும் வெளிப்படுங்க. தேவையற்ற அலைச்சல்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து விலகி செல்லும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்க போகுதுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு சிறிய ஆலோசனை உங்க வாழ்வில் இருந்த குழப்பங்களை நீக்கி தெளிவான வழியை காட்டுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் என்பதால பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு பெரும் பலன் தருங்க. அந்த பெண் உங்கள் அறிவிற்கு தெளிவு தருபவளா இருப்பாளுங்க. உங்கள் ஆழ் மனதுல நீங்க மறைத்து வைத்திருந்த லட்சியங்களை அவள் வெளிக்கொண்டு வருவாங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பக்குவமான காலகட்டமா இருக்க போகுதுங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதால உறவுகள்ல சில கட்டுப்பாடுகள் வரலாமுங்க. உங்க அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க நேசிக்கும் நபர் உங்க குடும்ப சூழலை புரிந்து கொள்கிறாரா அல்லது உங்களை பிரித்து பார்க்க நினைக்கிறாரா அப்படிங்கிற உண்மை இந்த ஆண்டுல உங்களுக்கு புரிய வருங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெரியோரின் தலையீட்டான் பெயர்ல உங்க உறவு மேன்மையடைய போகுது. அந்த கணத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குங்க. தனுசு ராசிக்கு அந்த மன உறுதி ரொம்பவும் அவசியமானது. தேவையற்ற உணர்ச்சி போராட்டங்கள்ல இருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணையா இது இருக்க போகுதுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த இடமாற்ற கவலைகள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில முழுமையா விலகுங்க. ஜூன் மாதத்துல குரு பகவான் 8ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும் பொழுது எதிர்பாராத சுபவிரயங்கள் ஏற்படுங்க. அதாவது வீடு கட்ட தொடங்குதல் அல்லது சொத்து வாங்குதல் போன்ற காரியங்கள் நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை கூடுங்க. உங்க வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் உங்க குடும்பத்திற்கு பெருமை சேர்க்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் புதிய கிளைகளை தொடங்குவதற்கு இது மிக சிறந்த காலமாக அமையுங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதால நிலம் சார்ந்த தொழில்கள்ல லாபம் ஈட்டுவீங்க. புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது வெற்றியை உறுதி செய்யுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவின் பார்வை உங்க ராசிக்கு 12 மற்றும் 4, 2ஆம் இடங்களின் மீது விழுவதால சேமிப்பு உயரப்போகுதுங்க. புதிய சொத்து சேர்க்கை மற்றும் கடன் பிரச்சனைகளில் இருந்து முழுமையான விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில
உங்களுக்கான ஒரு புதிய பொறுப்பு உங்களை தேடி வருங்க. அந்த வாய்ப்பு ஆரம்பத்துல சவாலா இருந்தாலும் அதுவே உங்க பொருளாதார நிலையை உயர்த்த போக ஏணியாகவும் இருக்க போகுதுங்க. தொழில இருப்பவர்கள் தங்கள் பணியாளர்களுடன் கனிவாக இருப்பது நன்மையை தருமுங்க. பொருளாதார ரீதியா நீங்க இதுவரை சந்தித்த இழுபறிகள் மறைந்து உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்க தொடங்குமுங்க. புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டுல மிக வலுவாக இருக்குதுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது தேவையற்ற வாக்குறுதிகளை அளிப்பதையோ தவிர்க்க வேண்டுமுங்க. அப்படி செய்தா உங்க கௌரவம் எப்போதும் உயர்ந்து நிற்குமுங்க. உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் பகைவர்களை 4ஆம் இடத்து சனி இப்பொழுது உங்க கண் முன்னே விலகி போக செய்வாருங்க. நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்களை வீழ்த்து திட்டமிட்டவர்கள் இப்போது உங்க வளர்ச்சியை பார்த்து அஞ்சுவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருமுங்க. இனி உங்க நேரத்தை உருப்படியான வருமானம் தரும் காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுவீங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் லட்சிய மாற்றத்தை கொண்டு வருங்க. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 8ஆம் இடமான கடகத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. 2ஆம் இடத்து ராகு என்பது உங்க தனவரவு அதிகரித்து தைரியமான முதலீடுகளை செய்ய வைக்குங்க. அதே சமயம் 8ஆம் இடத்து கேது உங்க ஆன்மீக தேடலை அதிகரிக்குங்க. சில ரகசிய திட்டங்கள் மூலம் தொழில்ல வெற்றி பெறுவீங்க. இது உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை தருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் உணவு பழக்கத்துல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர நினைப்பீங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதால நெஞ்சு பகுதி மற்றும் ஜீரண மண்டலம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் தேவைங்க. முறையான உடற்பயிற்சியும் தியானமும் உங்களுக்கு ஒரு மருந்தா செயல்படும். தனுசு ராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு நிதானமான ஆனா வெற்றிகரமான ஆண்டா அமையுங்க. உங்க நிர்வாக திறமை அனைவராலும் பாராட்டப்படும். இதுவரை குடும்பத்தில் இருந்த கசப்பான சூழல்கள் மாறி உங்க கை மேலோங்குங்க. உங்க புத்திசாலித்தனத்தால பெரிய சிக்கல்களை எளிதா தீர்த்திப்பீங்க. தனுசு ராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்குதுங்க. தன்னம்பிக்கை அவசியமானால் அது பிடிவாதமாக மாறவிடக்கூடாதுங்க. மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது 4ஆம் இடத்து சனி காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்க. அலுவலகத்துல உங்க உழைப்பிற்கேட்ட பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் இந்த ஆண்டுல உங்களுக்கு இருக்குதுங்க. உங்க நேர்மைக்குரிய பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. குறிப்பா வியாழக்கிழமைகள்ல தட்சிணமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்குங்க. 4ஆம் இடத்து சனி என்பது உங்கள் மன உறுதியை சோதிக்கும் காலமாகுங்க. நீங்க செய்த தர்மங்கள் உங்களுக்கே இப்பொழுது கேடயமா வந்து சேரும். இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்க செய்யக்கூடாத காரியங்கள்னு சில இருக்குதுங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றவர்களை குறைவா மதிப்பிடாதீங்க. உங்க திட்டங்களை எப்போதும் ரகசியமாவே வச்சிருங்க. கடந்த கால பின்னடைவுகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்காதீங்க. ஒரு வாய்ப்பு தவறினா மற்றொரு பெரிய கதவு திறக்கும் என்பது பிரபஞ்சத்தோட விதிங்க. அந்த புதிய வாசல்களை தேடும் முயற்சியில இறங்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் விழிப்புடன் இருந்தா வெற்றிகள் உங்களுக்கு குவியுங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. இதுவரை நீங்க சந்தித்த போராட்டங்கள் அனைத்தும் இனி வெற்றி கனிகளா மாறப்போகுதுங்க. தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குதுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீங்க. ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கற்றுத்தருங்க. உங்க நீதி உணர்வு தான் உங்களுடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியா பயன்படுத்துங்க. யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னோம் இல்லையா? அவர் உங்க உயர்விற்கு தேவையான ரகசிய தகவல்களை தருபவரா இருப்பாருங்க. அவர் காட்டும் நுணுக்கங்களை நீங்க பின்பற்றினா பல நஷ்டங்கள்ல இருந்து தப்பிக்கலாமுங்க. சனி பகவான் மீனராசியில இருப்பதால உங்க செயல்பாடுகள்ல ஒரு புதிய வேகம் புகுத்தப்படுங்க. நீங்க இதுவரை கனவு கண்ட ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களை தேடி வரும் நேரமா இது இருக்க போகுதுங்க. ஆனா அதற்கு தொடர் உழைப்பு ரொம்பவும் அவசியம்ங்க. 4ஆம் இடத்து சனி காலத்துல நேர்மையான உழைப்பை உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்குமுங்க. முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதுமே துணை நிற்குமுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு முன்னாடி சில சவால்களை
சந்திப்பது இயற்கையாகுங்க. அந்த சவால்களை முறியடிக்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு நிச்சயமா வழங்கி இருக்கிறாருங்க. உங்க ராசிநாதனான குரு பகவான் உங்களுக்கு அறிவை தருவார். அந்த அறிவோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்க. முடிவா தனுசு ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய நன்மைகளை தருங்க. 4ஆம் இடத்து சனி என்பதால கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைய போகுதுங்க. உங்க நம்பிக்கை இழக்காம இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெறுங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டுல நற்பலன்களை பெற வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது ரொம்பவும் அவசியம்ங்க. வியாழக்கிழமைகள்ல கொண்டக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்க்குங்க. தினமும் குரு கவசம் பாராயணம் செய்வது உங்க இல்லத்துல மங்களத்தை பெருக்குங்க. மேலும் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் 4ஆம் இடத்து சனியின் பலன்களை அதிகரிக்குங்க. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபடுவது உங்கள் பொருளாதார நிலையை வலுப்படுத்துங்க. ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி விநாயக பெருமான வழிபடுவது திடீர் தடைகளை நீக்கி உங்களுக்கு வெற்றியை தருங்க. தனுசு ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய சாதனைகள் இருக்க போகுதுங்க. மார்ச் மாதமே சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு சென்று விட்டதால இது உங்க குடும்பத்தை பலப்படுத்த வேண்டிய காலமா இருக்க போகுதுங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஜூன் மாத உச்ச குரு பயிற்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பயிற்சிகள் உங்க வாழ்க்கையில புதிய தெளிவை கொண்டு வரும். சோதனைகளை சாதனைகளா மாற்றும் நிர்வாகத்திறன் உங்களிடம் ஏற்கனவே இருக்குதுங்க. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெற்று மேன்மையடையட்டுங்க. உங்களின் மேலான இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும்ங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கைய சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கைய வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயத்தை எப்போதும் மறக்காதீங்க. அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா இந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க. அதுதான் உங்க நம்பிக்கை. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணும். ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறத விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றுங்க. நீங்க தோல்விய பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்லைங்க, நீங்க மேல ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்ப ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சிய மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ளதான் இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுது. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன், என் வாழ்க்கைய நான் மாற்றுவேன். இந்த முடிவை எடுத்த நீங்க அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி உங்களை கண்டிப்பா அது தேடி வருங்க. தனுசு ராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள்ங்க. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. நல்லதே நடக்குமுங்க, நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.